அன்றைய தினம் மாலை நேரத்தின் கடைசி செவ்வான ஒளி மெல்ல மெல்ல விடை பெற்று கொண்டிருந்தது. நிலவு மேகக்கூட்டங்களின் ஓரத்திலிருந்து மறைந்து எட்டி பார்க்க இருள் தன் கருப்பு சிறகுகளை விரித்து பூமியை அரவணைக்க தொடங்கியது. தோட்டத்தின் மரம் செடிகளுக்கிடையே அமைதி குடியிருக்க தூரத்தில் வலித்த கிரிக்கெட் பூச்சிகளின் சீரான சத்தம் மட்டும் அந்த அமைதியை கிழித்து கொண்டிருந்தது. அசோகோ தன் திட்டத்தின் முதல் கட்டம் வெற்றி பெற்ற திருப்தியோடு பிரதாப்பின் கரங்களை பற்றி இறுக்கமாக கைகுலுக்கினான். ஆல் தி பெஸ்ட் பிரதாப், எல்லாம் நம்ம நினைச்சபடியே நடக்கும் என்று தாழ்ந்த குரலில் கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். முன்னரே திட்டமிட்டபடி பிரதாப்பும் ஏஞ்சலும் அந்த அறையில் ஒன்றாக அமர்ந்திருந்தார்கள். வெளியே கங்கா அடியெடுத்து வைக்கும் மெல்லிய கொலுசு சத்தம் கேட்டது. சரியான நேரத்தை கடித்த பிரதாப் தன் முகத்தில் செயற்கையான கோபத்தை வரவழைத்து கொண்டு உரத்த குரலில் ஏஞ்சலை பார்த்து கத்தினான். இங்கே பாரு, உனக்கு நான் எத்தனை தடவை சொல்கிறது ஏஞ்சல், எனக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஏன் நீ என்னை புரிஞ்சிக்காம என்னோட உயிரை வாங்குற என்று அவன் கேட்க, ஏஞ்சலும் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை மிக கச்சிதமாக நடித்தாள். அவளும் சீற்றத்துடன் எழுந்து, நான் உங்களை புரிஞ்சிக்கலையா? தயவு செஞ்சு உங்களோட இந்த நாடகத்தை உங்கள் வீட்டில் போய் ஆடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட இந்த ஆடம்பர வீடு பங்களா இல்லை, எனக்கு அது ஒரு ஜெயில். எனக்கு இந்த கல்யாணமும் பிடிக்கல, உங்கள் வீடும் பிடிக்கல என்று கோபமாக வார்த்தைகளை கொட்டிவிட்டு கதவை வேகமாக சாத்திக்கொண்டு வெளியேறினாள். வாசலில் நின்று கொண்டிருந்த கங்கா அந்த விவாதத்தின் ஒவ்வொரு சொல்லையும் உன்னிப்பாக கேட்டிருந்தாள். ஏஞ்சல் சென்றதும் சில நொடிகள் தயக்கத்துடன் நின்றவள் மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அங்கே வீர்சிங், அதாவது அவள் பார்வையில் செல்வந்தனான வீர்சிங் தலையை குனிந்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் ஒரு விதமான ஏமாற்றமும் கலக்கமும் தென்பட்டன. ஏதாவது பிரச்சனையா வீர்சிங் என்று கங்கா மிகுந்த பரிவோடு மெதுவாக கேட்டாள். வீர்சிங் தன் உதட்டோரம் ஒரு போலி புன்னகையை வரவழைக்க முயன்றான். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லை கங்கா, எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அவளை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ கோவிலில் எங்கள் அம்மாவை காப்பாற்றினாலாம், அதனால் அவளை தங்கமான பொண்ணுன்னு நம்புகிறாங்க. ஆனால் என்னோட தகுதிக்கும் என்னோட வாழ்க்கை முறைக்கும் அவள் செட் ஆகவே மாட்டா. அவன் ஒரு நொடி நிறுத்தி அவளது கண்களை ஆழமாக பார்த்து, உண்மையை சொல்லணுன்னா உங்களை மாதிரி நாகரிகமான என்னை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு கிடச்சா எந்த யோசனையும் இல்லாமல் உடனேயே கல்யாணம் பண்ணிப்பேன் என்று ஆழமான குரலில் சொன்னான். அந்த வார்த்தைகள் கங்காவின் இதயத்தில் நேரடியாக சென்று தைத்தன. அவளது மனதிற்குள் பெருமிதமும் ஒருவித புது உணர்வும் விழித்து கொண்டன. தொடர்ந்து பேசிய வீர்சிங் அவளை பார்த்து, ஆனால் என்ன பண்ண, உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசு உங்களை தான் நினச்சிட்ருக்கு. ஆனால் அசோக் சொன்னார், உங்களுக்கு ஏற்கனவே விஷ்ணுவோட கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்களாமே, டிவோர்ஸ் ஆனதும் அந்த விஷ்ணு கூட தான் உங்கள் வாழ்க்கையா என்று தயக்கத்துடன் கேட்டான். கங்காவோ சட்டென்று அவன் அருகில் சென்று அமர்ந்தாள். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. விஷ்ணுவும் வைஷ்ணவியும் இப்போ புருஷன் பொண்டாட்டியா ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. எனக்கு விஷ்ணுவோட கல்யாணம் பேசினதெல்லாம் உண்மைதான், ஆனால் அது நடக்கலை. அதுக்கும் அந்த வைஷ்ணவி தான் காரணம் என்று விளக்கமளித்தவள் சற்று இடைவெளி விட்டு, அப்போது உங்களுக்கு நிஜமாவே அந்த பொண்ணு ஏஞ்சலை பிடிக்கலையா? என்னதான் பிடிச்சிருக்கா என்று வெட்கமும் ஆவலும் கலந்த குரலில் கேட்டாள் அவள். வீர்சிங் அவளை பார்த்து வசீகரமான புன்னகையை உதிர்த்தான். நான் என்ன சும்மாவா சொல்ல போகிறேன் கங்கா, என்னை பொறுத்த வரைக்கும் என் ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு பொண்ணு தான் எனக்கு மனைவியாக வரணும். இது வரைக்கும் எந்த பொண்ணை பார்த்தும் எனக்கு அந்த உணர்வு வரலை, ஆனால் உங்களை பார்த்ததும் என்று அவன் வார்த்தைகளை பாதியில் நிறுத்திய போது கங்காவின் மனம் முற்றிலும் அவனது கட்டுப்பாட்டிற்குள் சென்றிருந்தது. வீர்சிங்கின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கங்காவின் அகந்தைக்கு தீனி போடுவதாக இருந்தன. தான் ஆசைப்பட்ட ஆடம்பரமும் தனக்கு ஏற்ற தகுதியும் கொண்ட ஒரு மனிதன் தன்னை விரும்புகிறான் என்ற எண்ணமே அவளை பரவசத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. அவள் தயக்கத்தின் பிடியிலிருந்து விடுபட்டவளாய் அவளது மெல்லிய கரங்களை மெதுவாக அவனது கரத்தின் மேல் வைத்தாள். வீர்சிங்கோ அவளது கரத்தை தட்டிவிடவில்லை, விலக்கிக் கொள்ளவும் இல்லை. மாறாக அவளது விழிகளுக்குள் தன் பார்வையை கூர்மையாக பதித்தபடி அமைதியாகவே அமர்ந்திருந்தான். அந்த மௌனம் அவர்களுக்குள் ஒரு விவரிக்க முடியாத நெருக்கத்தை உருவாக்கியது. அப்போது அவனது நெற்றியில் மெல்லிய வியர்வை துளிகள் சிறு சிறு முத்தாக அரும்பியிருந்தன.
கங்காவோ மென்மையாக தன் விரல்களால் அவனது நெற்றி வியர்வையை துடைத்து விட்டாள். இதற்கு முன் தன் கணவன் பிரதாப் உழைத்து கழித்து வீட்டிற்கு வரும்போது அவனது உடலில் வீசும் வியர்வை வாசனை கங்காவிற்கு மிகுந்த அருவருப்பையும் குமட்டலையும் தரும். அவன் அருகில் நிற்பதற்கே அவள் அருவருப்பால் விலகி செல்லுவாள். ஏழை பிரதாப்பின் உழைப்பின் வியர்வை அவளுக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் இன்று வீர்சிங் என்ற கோடீஸ்வர போர்வைக்குள் நின்றிருக்கும் அதே பிரதாப்பின் வியர்வை அவளுக்கு எந்த அருவருப்பையும் தரவில்லை. மாறாக அது அவளுக்கு வசீகரமாகவும் காதலாகவும் தோன்றியது. அவளது கரங்கள் எவ்வித தயக்கமுமின்றி அவனது கன்னங்களையும் முகத்தையும் மென்மையாக வருடின. மனித மனம் எத்தனை விசித்திரமானது! ஒருவரை மனம் முழுமையாக ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்களிடம் இருக்கும் குறைகள் கூட பேரழகாக தெரிய தொடங்குகின்றன. அதே மனம் ஒருவரை வெறுத்து ஒதுக்கிவிட்டால் அவர்களின் மிக சிறந்த குணங்களும் சிறப்புகளும் கூட வெறுப்பாகவே தோன்றும். இந்த உலகத்தில் மனிதர்களின் தகுதியையும் அன்பையும் தீர்மானிப்பது கண்களின் பார்வையல்ல, சுயநலமும் ஆசைகளும் நிறைந்த மனித மனம்தான் என்பதை கங்காவின் இந்த மாற்றம் நிரூபித்தது. வீர்சிங் என்ற போலி பிம்பத்தின் பின்னணியில் இருந்தது தன் கணவன் பிரதாப் தான் என்பதை அறியாத கங்கா அவனது கைப்பிடியில் தன் எதிர்காலத்தை கற்பனை செய்ய தொடங்கினாள். நான் தேடிய வாழ்க்கை இதுதான் என்று அவள் மனதிற்குள் உரக்க சொல்லிக் கொண்டாள். வீர்சிங் அவளது கருத்தை மெதுவாக அழுத்தி, கங்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்று கேட்க அவள் மௌனமாக தலை குனிந்தாள். வீர்சிங் சிரித்துக்கொண்டே, அப்படின்னா இந்த நொடியிலிருந்து நீ என்னோடவ என்று கம்பீரமான குரலில் கூறியபோது அவள் சந்தேகங்கள் அனைத்தும் காற்றில் பறந்தன. நிலவொளி ஜன்னலின் திரைசீலைகளை தாண்டி அறையின் தளத்தில் வெள்ளியாய் பரவத் தொடங்கிய அந்த இரவில் கங்கா தான் வீழ்ந்து கொண்டிருக்கும் மாய வலையை உணராமல் அதை தன் வாழ்க்கையின் புதிய விடியலாக கருதி மகிழ்ந்தாள். நிலவொளி அறை முழுவதும் வெள்ளியாய் வழிந்து கொண்டிருந்த அந்த இரவில் காலத்தின் சுழற்சியும் விதியின் பேரழகான விளையாட்டும் அவர்களை ஒரே புள்ளியில் கொண்டு வந்து நிறுத்தியிருந்தன. ஜன்னல் வழியே வீசிய தென்றல் காற்று தோட்டத்து மல்லிகையின் மெல்லிய நறுமணத்தை சுமந்து வந்து அறையின் காற்றில் ஒருவித மயக்கத்தை கலந்தது. சில நொடிகள் வார்த்தைகள் முற்றிலும் மௌனமாகின. பேச்சுக்கள் ஓய்ந்த இடத்தில் மௌனமே இருவரின் உணர்வுகளுக்கும் மொழியானது. கங்கா அவனுக்கு மிக அருகில் நின்றிருந்தாள். இருவரின் மூச்சுக்காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த குளிர்ந்த அறையின் வெப்பத்தை மெதுவாக உயர்த்தியது. இதுவரை அவள் மனதில் வரைந்து வைத்திருந்த ஆடம்பரமும் பாதுகாப்பும் பெருமையும் ஒரே உருவமாக அவள் முன்னால் நிற்பதாக அவள் உறுதியாக நம்பினாள். அவளது இதயம் சீரற்ற முறையில் வேகமாக துடிக்கும் ஓசை அமைதியான அந்த அறையில் எதிரொலிப்பது போல் இருந்தது. வீர்சிங், அதாவது அவள் அறியாத அவளது சொந்த கணவன் பிரதாப் மெதுவாக அவளது பிஞ்சு கரங்களை தன் அகன்ற கரங்களுக்குள் ஏந்தி கொண்டான். அவனது விரல்களின் கதகதப்பான தொடுதல் அவளது உடலெங்கும் ஒரு புதிய சிலிர்ப்பையும் நடுக்கத்தையும் பாய்ச்சியது. கங்கா, இன்னும் யோசிக்கணும்னா யோசிச்சுக்கோங்க. அவனது குரல் ஆழ்ந்த அமைதியுடனும் அளப்பரிய காதலோடும் ஒலித்தது. அந்த குரலில் இருந்த ஆழமும் அவனது கரங்களின் கதகதப்பும் கங்காவின் மனதில் எஞ்சியிருந்த கடைசி தயக்கத்தையும் பனி போல கரைத்து போட்டன. அவள் பதில் எதுவும் பேசவில்லை. தன் விழிகளை மெல்ல மூடி தன் தலை சாய்க்க ஒரு பாதுகாப்பான இடம் கிடைத்தது போல அவன் அகன்ற மார்பில் தஞ்சமடைந்தாள். பிரதாப் அவளை விலக்கவில்லை. அவளது மெல்லிய தோள்களை சுற்றி தன் பலமிக்க கைகளை இறுக்கி அவளை தன் உடலோடு தழுவி கொண்டான். அவனது விரல்கள் மெதுவாக அவளது கூந்தலை ஒதுக்கி அவளது நெற்றியில் ஒரு மென்மையான ஆழமான முத்தத்தை பதித்தன. அந்த முதல் தொடுதல் அவர்களுக்குள் மறைந்திருந்த காதலை மெல்ல வெளித்தள செய்தது. கங்காவின் கரங்கள் தன்னையும் அறியாமல் அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டன. அவன் அவளது இதழோரம் பதித்த அந்த சிறு முத்தம் இருவரின் உணர்வுகளையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றது. ஒரு கணவனின் புனிதமான உரிமையும் ஒரு மனைவியின் நிபந்தனையற்ற ஒப்படைப்பும் அந்த தனிமையில் ஒன்றிணைந்தன. ஜன்னல் திரை விலகி வந்த நிலவொளி கட்டிலில் மிதந்த இரு நிழல்களை ஒன்றாக கலக்க செய்தது. கணவன் மனைவி என்ற புனிதமான பந்தத்தின் முதல் தாம்பத்திய உணர்வுகள் அந்த இரவின் அமைதியில் மெல்ல மலர்ந்தன. அவளது அறியாமையும் அவனது ஆழமான காதலும் அந்த மெல்லிய முத்தங்களிலும் தழுவல்களிலும் முழுமையாக கரைந்து போனது. தான் வெறுத்த ஏழை பிரதாப்பை விட்டு விலகி வீர்சிங் என்ற புதிய பணக்கார மனிதனிடம் தன் வாழ்க்கையை ஒப்படைப்பதாக கங்கா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் தன் கழுத்தில் தாலியை கட்டிய அதே பிரதாப்பின் மார்பில்தான் தன் தலை சாய்ந்திருக்கிறது என்பதையும் அவனது மாறாத காதலில்தான் தான் கரைந்து கொண்டிருக்கிறோம் என்பதையும் அறியாதவளாய் வீதியின் பேரழகான அந்த விளையாட்டில் தன் இரவையும் தன் சுயத்தையும் முழுமையாக தொலைத்திருந்தாள்.
இரவின் அமைதி அந்த பெரிய வீட்டை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் கூட அங்கே பிரம்மாண்டமாக ஒலித்தது. ஒருபுறம் கங்கா பிரதாப்புடன் ஒன்றாக இருக்க, மறுபுறமோ மாடியில் உள்ள தனி அறையில் வைஷ்ணவி படுத்திருந்தாள். ஜன்னல் வெளியே புகுந்த நிலவொளி அவள் முகத்தில் பட்டு தெரித்தது. ஆனால் அவள் கண்களில் உறக்கமில்லை. மாறாக ஒருவிதமான ஏமாற்றமும் கோபமும் கலந்த தவிப்பு இருந்தது. கைகளை தலைக்கு அடியில் வைத்தபடி விட்டத்தை பார்த்தவாறு படுத்திருந்தவள் அடிமனதில் விஷ்ணுவின் நினைவுகளோடு போராடி கொண்டிருந்தாள். ஏன் ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு? ஏன் அவராகவே வந்து என்கிட்ட பேசக்கூடாது? நான் தனி அறையில் இருக்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரே ஒரு வார்த்தை, நீ என் பொண்டாட்டி, என் கூட வான்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுமா என்று நினைத்து நினைத்து அவள் மனம் புழுங்கியது. தனது காதலின் ஆழம் என்னவென்று தெரிந்தாலும் அதை முதலில் சொல்லக்கூடாதென்ற ஈகோவின் பிடிவாதம் அவளை அந்த தனிமையில் சிறைபிடித்திருந்தது. அதே நேரத்தில் கீழே தன் அறையில் விஷ்ணுவும் உறக்கமின்றி தவித்து கொண்டிருந்தான். கட்டிலில் அங்கும் இங்கும் புரண்டு படுத்தவன் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். கோபம் அவன் முகத்தில் தாண்டவம் ஆடியது. எவ்வளோ திமிரு! வேணும்னு தானே தண்ணியை ரூமில் போய் படுத்துக்கிட்டு இருக்கா? ஒரு வார்த்தை நான் உன் பொண்டாட்டின்னு உரிமையாக சொன்னா தான் என்ன? அவ்வளோ வீம்பு, அவ்வளவு திமிரு பிடிச்சவ ரூமுக்கு கூட வராமல் என்னை இங்கே தவிக்க விட்டுட்டு போயிருக்கா என்று தனக்குத்தானே முணுமுணுத்தான். அவள் செய்த வேலைகளுக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவளின் காதலின் ஆழம் அவனை வாட்டியது. காதல் இருவரையும் கட்டி போட்டிருந்தது. ஆனால் ஈகோ அந்த முடிச்சை அவிழ்க்க விடாமல் தடுத்தது. யார் முதலில் இறங்கி வருவது? யார் முதலில் காதலை ஒப்புக்கொள்வது? இந்த மௌனப்போர் விஷ்ணுவின் பொறுமையை சோதித்தது. திடீரென்று அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. உதட்டில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது. கட்டிலை விட்டு எழுந்தவன் நேராக மாடிக்கு சென்றான். வைஷ்ணவியின் அரைக்கதவின் முன் நின்றான். இதயம் படபடவென துடித்தாலும் முகத்தில் ஒருவிதமான கள்ளத்தனத்தை வரவழைத்து கொண்டான். கதவை மெதுவாக தட்டினான். உள்ளே படுத்திருந்த வைஷ்ணவி திடுக்கிட்டு எழுந்தாள். எந்த நேரத்தில் யார் கதவை தட்டுறது? யாரு யாரு என்று கேட்டாள். வெளியே இருந்து எந்த பதிலும் இல்லை. மீண்டும் கதவு தட்டப்பட்டது. சற்று தயக்கத்துடன் எழுந்து கதவை திறந்தாள். அங்கே விஷ்ணு நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டதும் அவள் முகம் மாறியது. உறங்காம இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறீங்க என்று கேட்டாள். விஷ்ணுவோ அவளை நிமிர்ந்து பார்க்காமல் கண்களை கசக்கியபடியே, என் கண்ணில் தூசி விழுந்துடுச்சு, கொஞ்சம் என்னன்னு பாரு என்றான் பாவமாக. அவள் அவனை சந்தேகமாய் பார்த்தாள். கண்ட தூசி உங்கள் கண்ணில் தான் விழுமா? அதுக்குன்னு இந்த நேரத்தில் வந்து கதவை தட்டணுமா என்று கேட்க, அப்பப்போ நான் போய் கங்கா கிட்டே கேட்குறேன் என்று சலிப்புடன் சொன்னவன் அவள் பதிலை எதிர்பார்க்காமல் வெளியே செல்ல முயற்சி செய்தான். அவளோ அவனது கையை பிடித்து அவனை தன்னருகே இழுத்தாள். அந்த தொடுதல் அவள் உடலில் ஒரு மின்சாரத்தை பாய்ச்சியது. வேறு வழியின்றி அவனது கண்களை பார்க்க ஒப்புக்கொண்டாள். இருவருக்கும் இடையேயான ஈகோ யுத்தம் ஒரு தூசி மூலமாக தற்காலிக முடிவுக்கு வருவது போல தோன்றியது. ஆனால் உண்மையான காதல் போர் அப்போதுதான் ஆரம்பமாக போகிறது என்பது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. விஷ்ணுவின் கண்கள் அவளை பார்த்து காதல் மொழி பேச, வைஷ்ணவியோ அதை அறியாதவள் போல தூசியை தேடத் தொடங்கினாள். வைஷ்ணவி அவனை நெருங்கி நின்றாள். இருவருக்கும் இடையே இருந்த இடைவெளி சில அங்குலங்களே. விஷ்ணுவின் உயரத்திற்கு ஏற்ப அவள் சற்று எட்டி பார்க்க வேண்டியிருந்தது. அவனது முகத்தை தனது இடது கையால் மெதுவாக தாங்கினாள். அந்த மென்மையான தொடுதல் விஷ்ணுவின் இதய துடிப்பை அதிகரித்தது. அவளது வலது கை விரல்களால் அவனது கண்ணிமைகளை மெதுவாக விரித்தாள். எங்க காட்டுங்க என்று சொல்லியபடியே அவனது கண்களுக்குள் உற்று பார்த்தாள். அந்த நொடியில் காலம் உறைந்து போனது போலிருந்தது. அவளது முகமும் காற்றில் ஆடும் கூந்தலும் அவனது முகத்திற்கு மிக அருகில் இருந்தன. வைஷ்ணவியோ விஷ்ணுவின் கண்களில் தூசியை தேடுவதில் தீவிரமாக இருக்க, விஷ்ணுவோ அவளது முகத்தின் அழகில் மெதுமெதுவாக கரைந்து கொண்டிருந்தான். அவளது மூச்சுக்காற்றின் வெப்பம் அவனது முகத்தில் பட்டு தெரித்தது. அந்த தருணம் ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் சொல்ல முடியாத காதலை அந்த வெப்பமான காற்று கடத்தியது. அவளது அருகாமை தந்த அந்த அதிர்வில் விஷ்ணு மெதுவாக தன் கண்களை மூடினான். அவளது சுவாசத்தை அவன் அனுபவிக்க விரும்பினான். ஆனால் வைஷ்ணவி விடவில்லை. இப்படி கண்ணை மூடுனா கண்ணை தூசி இருக்கான்னு எப்படி பார்க்க முடியும்? ஒழுங்கா கண்ணை தரங்க என்று சொல்ல, ஓ அப்படியா என்று சொல்லியபடியே விஷ்ணு மெதுவாக தன் கண்களை திறந்தான். அப்போது இருவரும் ஒருவரின் விழிகளை ஒருவர் ஆழமாக பார்த்தபடி நின்றனர்.
அந்த பார்வையில் ஈகோ இல்லை, கோபம் இல்லை, மாறாக அளவற்ற காதலும் ஏமாற்றமும் தவிப்பும் மட்டுமே இருந்தன. அவளது கண்களில் தெரிந்த தன் பிம்பத்தை விஷ்ணு பார்த்தான். அவனது கண்களில் தெரிந்த காதலை வைஷ்ணவி கண்டாள். ஆனால் அதை ஒப்புக்கொள்ளும் துணிச்சல் இருவருக்கும் இல்லை. மௌனம் அவர்களுக்கு இடையே ஒரு அழகான கவிதையை எழுதி கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே வந்த நிலவொளி அந்த தருணத்தை இன்னும் அழகாக்கியது. சற்று நேரம் கழித்து வைஷ்ணவி தன் பார்வையை விலக்காமல், கண்ணில் எந்த தூசியும் காணல என்று மெதுவான குரலில் சொன்னாள். அவளது குரலில் ஒருவிதமான ஏமாற்றம் தெரிந்தது. விஷ்ணுவின் உதட்டில் ஒரு கள்ள புன்னகை விரிந்தது. இருக்கு, என்கிட்ட வந்து பாரு என்றான். அவன் குரலில் ஒரு காந்த ஈர்ப்பு இருந்தது. வைஷ்ணவி சற்று தடுமாறினாள். அவன் பேச்சு அவளுக்கு புரிந்தாலும் புரியாதது போல. இதுக்கு மேலே எப்படி கிட்ட வர முடியும் என்று கேட்டாள். அவள் இதயம் வேகமாக துடிக்க, வர முடியும், பார்க்குறியா என்று விஷ்ணு கேட்ட அடுத்த நொடி அவளை சற்றும் எதிர்பார்க்காத வகையில் சட்டென்று தன் இரு கரங்களாலும் அவளது இடையை வளைத்து பிடித்தான். அவளை தன்னோடு இறுக அணைத்து கொண்டான். அந்த திடுக்கிடும் அணைப்பில் வைஷ்ணவி அப்படியே உறைந்து போனாள். அவளது கைகள் அவனது நெஞ்சில் பட்டு நின்றன. இருவரின் இதய துடிப்பும் ஒன்றாக இணைந்து ஒலித்தது. அவளது மூச்சுக்காற்று இப்போது அவன் முகத்தில் இன்னும் வேகமாக பட்டது. அவனது கண்கள் அவளது உதடுகளை நோக்கி நகர அவளோ வெட்கத்தில் தலைகுனிந்தாள். ஆனால் மீண்டும் அவள் கண்களை நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையில் நீயே முதலில் சொல் என்ற பிடிவாதமும் நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற ஏக்கமும் கலந்திருந்தது. விஷ்ணுவும் அதே தவிப்புடன் அவளை பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்தபடி அந்த அணைப்பில் அப்படியே உறைந்து நின்றார்கள். அந்த அறையில் நிலவிய மௌனம் அவர்கள் இருவரின் காதலையும் அவர்கள் உடைக்க நினைக்கும் ஈகோவையும் சாட்சியாக கொண்டு ஒரு அழகான காவியமாக மாறிக்கொண்டிருந்தது. யார் முதலில் காதலை சொல்லப் போகிறார்கள் என்பது அந்த நொடியில் முக்கியம் இல்லாமல் போனது. அவர்கள் இருவரின் அருகாமையும் இதய துடிப்பும் மட்டுமே உண்மையாக இருந்தது. விஷ்ணுவின் இறுக்கமான அணைப்பில் வைஷ்ணவியின் இதயம் சீரற்ற முறையில் துடித்தது. அவனது கரங்கள் தன் இடையை சுற்றி வளைத்திருந்த விதம் அவளை சிலிர்க்க வைத்தாலும் அவளுக்குள் இருந்த அந்த சின்னஞ்சிறு ஈகோ மீண்டும் தலை தூக்கியது. அவனது விழிகளை நிமிர்ந்து பார்த்தவள் தன் உணர்ச்சிகளை மறைக்க போராடியபடி, நீங்கள் எந்த உரிமையில் இப்படி பண்ணுறீங்க என்று கேட்பதற்கு தன் வாயை திறந்தாள். அவள் வார்த்தைகளை முழுமையாக சொல்லி முடிக்கும் முன்பே விஷ்ணு அவளை பேச விடாமல் தன் இதழ்களால் அவளது இதழ்களை மெதுவாக சிறைபிடித்தான். அந்த எதிர்பாராத திடீர் அணைப்பிலும் முத்தத்திலும் வைஷ்ணவி அப்படியே சிலையாகி போனாள். உலகமே தன்னை சுற்றி சுழல்வது போலவும் காலமே உறைந்து விட்டது போலவும் அவளுக்கு தோன்றியது. அவளது கண்கள் லேசாக கலங்கின. இத்தனை நாட்களாக நெஞ்சில் பூட்டி வைத்திருந்த காதலும் தவிப்புகளும் அந்த ஒற்றை முத்தத்தில் வெடித்து சிதறியது. தன் கட்டுப்பாட்டை இழந்தவளாக அவனது முதுகோடு சேர்த்து அவனது சட்டையை கைகளால் இறுக பற்றி கொண்டாள். அவளது விரல்கள் நடுங்கின. இதயம் வேகமாக ஒரு புதுவித தாளத்தில் துடித்தது. அது வெறும் முத்தமல்ல, இருவரின் ஆழமான அளவிட முடியாத காதலின் மௌன பிரகடனமாக இருந்தது. சுமார் 2 நிமிடங்கள் அந்த ஆழமான முத்தத்தில் மூழ்கியிருந்தவன் மெதுவாக அவளது முகத்திலிருந்து தன் முகத்தை விலக்கினான். வைஷ்ணவியோ மூச்சு வாங்க கண்கள் கலங்கியபடி அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். விஷ்ணுவோ அவளது கலங்கிய கண்களை உற்று பார்த்து மிகவும் நிதானமான குரலில் பேசத் தொடங்கினான். பொண்டாட்டிக்கிட்ட தோற்று போகிறதுல எந்த தப்பும் இல்லை, அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உனக்குள்ள இன்னும் ஈகோ இருக்குன்னா அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. அவன் குரலிலிருந்து தீவிரமும் காதலும் அவளை உலுக்கியது. இங்கே பார் வைஷ்ணவி, காதலிக்க தெரிஞ்சால் மட்டும் போதாது, அதை சொல்லவும் தெரியணும். சொல்லப்படாத அன்பு ஒரு நாள் சொல்ல முடியாமலே போயிடும். அவளோ இன்னும் மௌனமாக நின்றிருக்க அவளது மௌனத்தை பார்த்தவன், இனிமே எப்போ உன்னோட வாயால் உன்னோட காதலை ஒத்துக்க முடியுதோ, எப்போ உன் வாயாலேயே என்னை புருஷன்னு உரிமையாக சொல்கிறியோ, அப்போ வந்து என்ன பாரு, பை என்று சொல்லிவிட்டு தன் கைகளை விலக்கி அந்த அறையை விட்டு வெளியேற முயன்றான். விஷ்ணு தன் பிடியை விலக்கி கொண்டு திரும்பி நடக்கத் தொடங்கிய அந்த நொடி வைஷ்ணவியின் நெஞ்சில் ஏதோ ஒன்று உடைந்ததை போலிருந்தது. அவனது வார்த்தைகள் அவளது ஈகோவை மொத்தமாக தூள் தூளாக உடைத்தன. சொல்லப்படாத அன்பு ஒரு நாள் சொல்ல முடியாமலே போய்விடும் என்ற அவனது வார்த்தை அவளுக்குள் பேரச்சத்தை ஏற்படுத்தியது. அவனை இழக்க தயாரில்லாத அவளது காதல் ஈகோவை முழுமையாக வென்று வெளியே வந்தது. அவன் அரை கதவை தாண்டி வெளியேறுவதற்குள் வைஷ்ணவி வேகமாக ஓடி சென்று அவனது பின்னால் இருந்து அவனை பற்றி இறுக பிடித்தாள்.
அவனது அகன்ற மார்போடு தன் உடலை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவளது கைகள் அவனது வயிற்று பகுதியில் பூட்டப்பட்டு அவனை வெளியே செல்ல விடாமல் தடுத்தன. அவளது கண்களோ கட்டுப்பாட்டை இழந்து கண்ணீரை அருவியாக கொட்டின. அவனது முதுகில் அவளது சூடான கண்ணீர் துளிகள் பட்டு தெரித்தன. எத்தனை வருட ஏக்கம், எத்தனை கால தவிப்பு! இதுவரை சொல்லாமல் நெஞ்சுக்கூட்டுக்குள் சிறைப்பிடித்து வைத்திருந்த அந்த யுகம் கடந்த காதல் இப்போது அந்த அணைப்பில் முழுமையாக வெளிப்பட்டு விட்டது. விஷ்ணு அப்படியே அதிர்ந்து நின்றான். அவளது அணைப்பும் அவளது கண்ணீரும் அவனது இதயத்தை உருக வைத்தன. மெதுவாக திரும்பி அவளை மீண்டும் தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான். இருவருக்கும் இடையே வார்த்தைகள் எதுவும் வரவில்லை. சொல்ல நினைத்த 1000 வார்த்தைகளும் கேட்க நினைத்த 1000 கேள்விகளும் அந்த மௌனத்தில் கரைந்து போனது. இருவரின் கண்களிலிருந்தும் கண்ணீர் நிற்காமல் வழிந்தது. ஆனால் அந்த கண்ணீரில் இப்போது வலி இல்லை. இத்தனை காலம் தவித்த காதலின் வெற்றியும் ஒன்று சேர்ந்த பேரானந்தமும் மட்டுமே நிறைந்திருந்தன. அந்த இரவின் அமைதியில் இருவரின் இதய துடிப்புகளும் ஒன்றோடொன்று கலந்து புதிய காதல் காவியத்தை பேசத் தொடங்கின. வைஷ்ணவியின் கண்ணீர் விஷ்ணுவின் மார்பை இன்னமும் நினைத்து கொண்டிருந்தது. இத்தனை வருடங்களாக இருவருக்கும் இடையே இருந்த ஈகோ என்னும் சுவர் அந்த ஒற்றை அணைப்பில் முற்றிலுமாக தூள் தூளாகி போனது. விஷ்ணு மெதுவாக அவளது முகத்தை நிமிர்த்தி அவளது கலங்கிய கண்களை பார்த்தான். வைஷ்ணவியோ அவனை ஆழமாக பார்த்தபடி தடுமாறிய குரலில் பேசத் தொடங்கினாள். விஷ்ணு, உன்னோட நடவடிக்கையிலேயே எனக்கு நல்லா தெரியுது நீ என்னை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனால் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம் விஷ்ணு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை மட்டும்தான் பிடிக்கும். 10 வயசுலேருந்தே நான் உன்னை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். என் மனசில் உன்னை தவிர வேறு யாருக்குமே இடம் இருந்ததே இல்லை. அவள் தன் நெஞ்சில் பூட்டி வைத்திருந்த காதலை வார்த்தைகளாக கொட்டி தீர்த்தபோது அவளது உடல் நடுக்கமுற்றது. இத்தனை வருட ஏக்கமும் தவிப்பும் அவளது குரலில் வெளிப்பட்டன. விஷ்ணுவோ அவளது வார்த்தைகளை கேட்டு மெய்சிலிர்த்து போனான். ஆனால் அவளது காதலை முழுமையாக அனுபவிக்க நினைத்தவன் போல அவளது அழகிய முகத்தை உற்று பார்த்து, அவ்வளோதானா என்று மெல்லிய புன்னகையோடு கேட்டான். அவனது பார்வையில் இன்னும் ஏதோ ஒரு பதிலை எதிர்பார்க்கும் ஏக்கம் இருந்தது. வைஷ்ணவி அவனை நோக்கினாள். அவளது கண்களிலிருந்து மீண்டும் ஒரு துளி கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. அவனது கரங்களை மெதுவாக பற்றி தன் வயிற்றின் மீது வைத்தாள். இல்லை விஷ்ணு, உன் குழந்தை என் வயிற்றில் வளருது என்று விம்மியபடி சொன்னாள். அந்த வார்த்தை அந்த அறையின் மொத்த அமைதியையும் உலுக்கியது. விஷ்ணு அப்படியே உறைந்து போனான். அவன் காதுகளில் அந்த வார்த்தைகள் அமுதமாக பாய்ந்தன. என் குழந்தை, என் காதல் தந்த உயிர் என்ற எண்ணம் அவனுள் ஒரு பேரானந்த புயலை உருவாக்கியது. அவனது கண்கள் அகல விரிந்தன. இதய துடிப்பு எல்லையற்ற மகிழ்ச்சியில் எகிரியது. அந்த நொடியில் விஷ்ணுவுக்கு தன்னை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. அளவற்ற மகிழ்ச்சியில் தன் 2 கரங்களாலும் வைஷ்ணவியை அள்ளி அணைத்து மென்மையாக தூக்கி கொண்டான். அவளது பாதங்கள் தரையை விட்டு உயரி எழும்ப வைஷ்ணவி அதிர்ச்சியிலும் ஆனந்தத்திலும் அவனது தோள்களை இறுக பற்றி கொண்டாள். அவளை மிகவும் பத்திரமாக கட்டிலில் கிடத்தினான். அவளது முகத்தில் வழிந்த கண்ணீரை தன் விரல்களால் மெதுவாக துடைத்து விட்டான். பின்னர் அவளது சேலையை மிகவும் மெதுவாக விலக்கினான். அவளது வயிற்றின் மீது தனது நடுங்கிய கரங்களை வைத்தான். அவளது மென்மையான வயிற்றில் உருவாகி கொண்டிருக்கும் அந்த சிறிய உயிரை உணர்ந்தவன் தன் தலை சாய்த்து அவளது வயிற்றில் ஆழமான அழுத்தமான ஒரு முத்தத்தை கொடுத்தான். அந்த சிறிய உயிருக்கான முதல் வணக்கமாக அவளது வயிற்றின் மீது அன்பின் முத்திரையை பதித்தான் அவன். அந்த முத்தத்தின் ஸ்பரிசத்தில் வைஷ்ணவியின் உடல் சிலிர்த்தது. அவளது வயிறு கூசியதுடன் நெஞ்சில் ஒரு புதுவிதமான தாய்மையின் சிலிர்ப்பு பரவியது. விஷ்ணுவோ தன் முகத்தை அப்படியே அவளது வயிற்றில் பதித்தபடியே அவளை கட்டி தழுவினான். அவனது கண்கள் கட்டுப்பாடின்றி கலங்கி கண்ணீர் துளிகள் அவளது வயிற்றில் பட்டு தெரித்தன. கண்களை மூடியபடி உணர்ச்சி பெருக்கில் அவன் முணுமுணுத்தான். இத்தனை வருஷமா என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டல வைஷ்ணவி. கடைசி வரைக்கும் இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காம போயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? அவன் குரல் தழுதழுத்தது. அவனது ஆனந்த கண்ணீர் அவளது வயிற்றை நினைக்க வைஷ்ணவி தன் விரல்களால் அவனது தலைமுடியை கோதிவிட்டாள். யுகம் கடந்த தவிப்பும் சொல்லப்படாத காதலும் இப்போது ஒரு புதிய உயிரின் வருகையோடு பூரணமடைந்திருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் ஆழமாக பார்த்தபடி அந்த அழகான இரவில் காதலின் உன்னதமான தருணத்தில் தங்களை முழுமையாக தொலைத்திருந்தார்கள். விஷ்ணுவோ அவளது வயிற்றில் மீண்டும் ஆழமான ஒரு முத்தமிட்டுவிட்டு தன் ஆனந்த கண்ணீரை துடைத்தபடி நிமிர்ந்து அமர்ந்தான்.
வைஷ்ணவியின் முகத்தில் வழிந்த கண்ணீரை தன் விரல்களால் மெதுவாக துடைத்தான். இத்தனை கால தவிப்பு இருவரின் இதயங்களிலும் ஒரு கனமான உணர்வை ஏற்படுத்தியிருந்தது. அவளது விழிகளை நேராக பார்த்தபடி, வைஷ்ணவி, இத்தனை வருஷமாக என்ன காதலிச்சிருக்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லலைல்ல, ஏண்டி என்று கேட்டான். அவன் குரலில் கோபமில்லை, மாறாக இழந்த நாட்களை பற்றிய ஒரு மெல்லிய ஏக்கம் மட்டுமே இருந்தது. வைஷ்ணவியோ அமைதியாக தலை குனிந்தாள். அவளிடம் பதில் இல்லை. பயமும் ஈகோவும் சேர்ந்து கட்டியிருந்த மௌன சிறையை நினைத்து அவளுக்குள் குற்ற உணர்ச்சிதான் மேலெழுந்தது. விஷ்ணு மெல்ல சிரித்தான். காதலிக்க தைரியம் வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனால் காதலை சொல்கிறதுக்கு தான் அதை விட அதிக தைரியம் வேணும் என்று கூறியவன் ஒரு நொடி அவளது கலங்கிய விழிகளை உற்று பார்த்தான். நீ சொல்லாமல் இருந்த ஒவ்வொரு நாளும் உன்னோட காதல் குறையலை, ஆனால் அந்த காதலை நான் வாழாமல் போயிட்டேன்ல என்று சொல்ல அவனது ஒவ்வொரு வார்த்தையும் அவளது இதயத்தில் ஆழமாக இறங்கியது. அவளது கண்கள் மீண்டும் கலங்கி நீர்த்துளிகளை சிந்தின. மனசுக்குள்ளே பூட்டி வச்ச அன்பு மனசுக்குள்ளேயே புதஞ்சி போயிடும் வைஷ்ணவி என்று கூறியபடி அவளது நெற்றியை மெதுவாக வருடினான். நாம் நினைக்கிறோம் என்னைக்காவது ஒரு நாள் சொல்லிக்கலான்னு, ஆனால் வாழ்க்கை நமக்காக காத்திருக்காது. அவன் சற்று இடைவெளி விட்டு அவளது கைகளை பற்றி கொண்டு சொன்னான். ஒரு நிமிஷம் தாமதமானா ரயிலை மிஸ் பண்ணிடுவோம், ஒரு நாள் தாமதமானா வாய்ப்பை மிஸ் பண்ணிடுவோம், ஆனால் ஒரு வார்த்தை தாமதமானா சில நேரம் மொத்த வாழ்க்கையுமே மிஸ் பண்ணிடுவோம். வைஷ்ணவியோ தன் உதட்டை கடித்தபடி அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் விம்மினாள். உனக்கு தெரியுமாடி, சொல்லப்படாத காதலுக்கு கிடைக்கிற தண்டனை ரொம்ப பெருசு. ஏன்னா கடைசி வரைக்கும் ஒருவேளை நம்ம சொல்லியிருந்தா வாழ்க்கை மாறி இருக்குமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் மனசுக்குள்ளே அது கேள்வியாக வாழும். முன்னாடி நீ காதலிச்சதை மறைச்சதுக்கு 1000 காரணம் இருந்திருக்கலாம், ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு பிறகு உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்லை. காதலுக்கு தோல்வி கிடையாது வைஷ்ணவி, சொல்லப்படாத காதலுக்கு தான் கல்லறை கிடைக்கும். அந்த ஒரு வரியை கேட்டதும் வைஷ்ணவியின் கட்டுப்பாடு மீண்டும் மொத்தமாக உடைந்தது. கல்லறை என்ற வார்த்தை அவளது நெஞ்சை மொத்தமாக உலுக்கியது. விஷ்ணு, விஷ்ணு போதும் என்று கதறியபடி அவனை தழுவி அவனது மார்பில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அழுது தீர்த்தாள் அவள். விஷ்ணுவோ அவளை தன் கைகளுக்குள் இறுக தழுவிக்கொண்டான். அவளது தலைமுடியை மென்மையாக கோதிவிட்டு அவளது காதோரம் மெல்லிய உறுதியான குரலில் சொன்னான். இனிமே நீ சந்தோஷமாக இருந்தாலும் சொல்லு, கோபமாக இருந்தாலும் சொல்லு, காதலாக இருந்தாலும் சொல்லு, வருத்தமாக இருந்தாலும் சொல்லு, நம்ம 2 பேருக்கு நடுவில் இனிமே மௌனம் இருக்கலாம், ஆனால் சொல்லப்படாத உணர்வு மட்டும் இருக்கவே கூடாது. அவனது மார்பில் சாய்ந்திருந்த வைஷ்ணவியோ, இனிமே எதையுமே மறைக்க மாட்டேன் விஷ்ணு, உன்னை என்னோட உயிரை விட அதிகமாக காதலிக்கிறேன் என்று தன் முழு மனதோடு ஒப்புக்கொண்டாள். அந்த இரவின் அமைதியில் ஜன்னல் வழியே வந்த நிலவொளி அவர்களை நினைக்க, இருவரின் மௌனமும் காதலாக உருகி உருகி வழிய அவர்கள் வாழ்வில் ஒரு புதிய வெளிப்படையான காதல் அத்தியாயம் தொடங்கியது. வைஷ்ணவியோ தன் காதலை முழுமையாக வெளிப்படுத்தி அவனது மார்பில் சாய்ந்திருந்தாலும் அவளது பார்வையில் ஏதோ ஒரு பாரம் இன்னும் எஞ்சியிருப்பதை விஷ்ணு கவனித்தான். வைஷ்ணவியின் இத்தனை கால தவிப்பும் கண்ணீரும் கரைந்த பின்னரும் அவளது மனதின் ஒரு மூலையில் ஏதோ ஒரு ரகசியம் கனத்து கொண்டிருப்பதை விஷ்ணுவின் காதல் உணர்ந்தது. விஷ்ணு மெதுவாக வைஷ்ணவியின் நெற்றியில் விழுந்திருந்த கூந்தலை ஒதுக்கிவிட்டான். அவளது முகத்தை மிகவும் மென்மையாக ஏந்தி, வைஷ்ணவி, இன்னும் உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்கு இல்லையா என்று மென்மையாக கேட்டான். வைஷ்ணவியோ அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். அவளது கண்களில் இருந்த தயக்கம் அடுத்த நொடியே ஒரு விதமான உறுதியாக மாறியது. விஷ்ணு, நான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தது வெறும் பயத்தால் மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தை ஆதாரத்தோட நிரூபிக்கணும்னு தான். அதுக்காகத்தான் நான் இத்தனை நாள் காத்திருந்தேன். அதுக்காகத்தான் உன்னை போய் சொல்லி கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் என்றாள் அவள். அவளது குரலில் இருந்த கம்பீரமும் தெளிவும் விஷ்ணுவை வியப்பில் ஆழ்த்தியது. விஷ்ணுவின் புருவம் சுருங்கியது. என்ன விஷயம் என்று ஆவலுடனும் சற்று கவலையுடனும் கேட்டான் அவன். வைஷ்ணவியோ மெதுவாக தலையசைத்தாள். அது அது என்னன்னு இப்போ கேட்காதுங்க. ஏன்? நாளைக்கு எல்லார் முன்னாடியும் அந்த உண்மையை நானே சொல்ல போகிறேன். அந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரகசியம் என்னோட மனசுலேயே இருக்கட்டும் என்று ரகசியத்தின் கதவை சட்டென்று மூடினாள் அவள்.
விஷ்ணு சில நொடிகள் அவளது முகத்தை உற்று பார்த்தான். அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்த உறுதியையும் அவன் தெளிவாக உணர்ந்தான். ஒரு நாள் மட்டுமா என்று மெதுவாக கேட்டான். ஆமாம், இன்னும் ஒரு நாள் மட்டும் என்று புன்னகைத்தாள் வைஷ்ணவி. அவள் அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு தன் கவலைகளை எல்லாம் மறந்து மெதுவாக அவனது அகன்ற மார்பில் முகம் புதைத்து கொண்டாள். இனி அவன் அவளுக்கு மட்டுமே சொந்தம் என்ற நம்பிக்கை அவளுக்குள் பிறந்திருந்தது. விஷ்ணுவோ அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. அவளை இன்னும் நெருக்கமாக தழுவிக்கொண்டான். அவனது தாடை மெதுவாக அவளது தலையின் மீது சாய்ந்தது. வார்த்தைகள் தேவையில்லாத அமைதி இருவரின் சீரான இதய துடிப்பை மட்டும் சாட்சியாக வைத்து அந்த அறை முழுவதும் பரவியது. வெளியே இரவு ஆழமாகி கொண்டிருந்தது. ஆனால் பல வருடங்களாக இருளில் தவித்திருந்த அவர்களின் வாழ்க்கையில் அந்த இரவு மட்டும் ஒரு புதிய விடியலின் நம்பிக்கையை விதைத்து கொண்டிருந்தது. மறுபுறம் வீர்சிங் என்ற போலி வேடத்தில் இருக்கும் பிரதாப்பிடம் திட்டமிட்டபடி கடுமையாக கோபப்படுவது போல நடித்துவிட்டு ஏஞ்சல் வெளியே வந்தாள். அசோக் தனக்கு கொடுத்த வேலையை கச்சிதமாக முடித்தவள் நேராக அசோக் தங்கியிருந்த அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். திடீரென்று தன் அறைக்குள் நுழைந்து கதவை தாழிடும் ஏஞ்சலை பார்த்ததும் அசோக்கிற்கு தூக்கி வாரி போட்டது. தனது பதற்றத்தை மறைக்க முயன்றபடி, என்ன ஏஞ்சல், இன்னைக்கு என்ன காத்து இந்த பக்கம் வீசுது என்று ஒருவித போலியான இயல்புடன் கேட்டான். அதற்கு ஏஞ்சல் தன் இதழ்களில் ஒரு கழுவ புன்னகையை வரவழைத்து கொண்டு, காத்துக்கு எப்போ எந்த பக்கம் வீசணும்னு தோணுதோ அப்படித்தான் வீசும் என்று குறும்பாக சொல்லிவிட்டு நேரடி பார்வையை அவன் மீது பதித்தபடி அவன் அமர்ந்திருந்த கட்டிலில் மிக அருகில் வந்து அவளும் அமர்ந்தாள். ஏஞ்சல் அவ்வளவு அருகில் வந்து அமர்ந்ததும் அசோக்கிற்குள் ஒரு மெல்லிய பதற்றம் தொற்றிக்கொண்டது. அவனது இதயம் சீரற்ற முறையில் துடிக்க சட்டென்று கட்டிலை விட்டு எழுந்து விலக முயன்றான். அதை கவனித்த ஏஞ்சல், ஏய், எங்கே ஓடுறீங்க என்று உரிமையோடு கேட்டாள். அசோகோ தனது தொண்டையை சரி செய்து கொண்டு, என்ன அம்மணி இது, இப்படி திடுதிடுப்புன்னு கதவை சாத்திக்கிட்டு பெட்டில் வந்து என் பக்கத்தில் உட்காந்தா என்ன அர்த்தம்? என்ன தான் இருந்தாலும் நான் ஒரு ஆம்பளை, நீங்கள் ஒரு பொண்ணு, இப்படி வந்து உட்காரக்கூடாது, அது தப்பு. நீங்கள் ஒரு வேலை பண்ணுங்க, நீங்கள் பெட்டிலே படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். நானும் கொஞ்சமாவது நல்லவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன்ல, என்னை நல்லவனாக இருக்க விடுங்க ஏஞ்சல் என்று படபடப்பாக சொல்லிவிட்டு விலக பார்த்தான் அசோக். ஆனால் ஏஞ்சலோ அவனது கையை பலமாக பற்றி இழுக்க எதிர்பாராத அந்த இழுப்பில் அசோக் நிலை தடுமாறி ஏஞ்சலின் மீது அப்படியே விழுந்தான். இருவரின் விழிகளும் மிக நெருக்கமாக ஒன்றை ஒன்று சந்தித்தன. அசோக்கின் இதயம் இப்போது அவனுக்கே கேட்கும் அளவிற்கு மிகவும் வேகமாக துடித்தது. அவனது இந்த நிலையை பார்த்து மெல்ல சிரித்த ஏஞ்சல், உங்களுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் இந்த புத்தி மட்டும்தான் கொஞ்சம் சரியில்லை. என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்று கேட்டுக்கொண்டே தன் இரு மென்மையான கரங்களாலும் அசோக்கின் 2 கன்னங்களையும் மெதுவாக செல்லமாக பிடித்தாள் ஏஞ்சல். அவளது விரல்களின் இந்த மெல்லிய ஸ்பரிசத்தில் நிலை குலைந்த அசோக், அம்மா தாயே, என்னை விட்டுடுமா, தயவு செஞ்சு விட்டுடு என்று பாவமாக முணுமுணுத்தான். அதை கேட்ட ஏஞ்சல் தன் புருவங்களை உயர்த்தி, ஏன், இப்போ உன்னை யாராவது ஏதாவது பண்ணாங்களா? நான் பாட்டுக்கு பேசாமல் தானே வந்து உட்கார்ந்துருந்தேன். சும்மா இருந்த என்ன நீங்களாக தான் பேசி பேசி தூண்டி விட்டுட்டு இப்போது விட்டுடுன்னு புலம்புறீங்க என்று அவனது நாடியை பிடித்து தனது பக்கம் திருப்பினாள் அவள். அசோக்கோ மூச்சு வாங்க, சரி, இப்போது என்னத்தான் பண்ண போகிறீங்க என்று கேட்க ஏஞ்சல் அவன் கண்களை ஆழமாக பார்த்தபடி, ஏன் உங்களுக்கு தெரியாதா என்றாள் காந்த குரலில். அசோக் வேகமாக தலையை ஆட்டி, தெரியாதுமா, ஐயம் பாவம் என்று பரிதாபமாக முகத்தை வைத்து கொண்டான். ஏஞ்சல் சிரித்துவிட்டு, ஐயே, மூஞ்சியை பாரு, பண்ணுறது பூராவும் பிராடுத்தனம், கிரிமினல் தனம், இதில் நான் பாவம்னு நடிப்பு வேற. இந்த அப்பாவி முகமூடிக்கு பின்னாடி ஒரு கிரிமினல் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதா அசோக் என்று சொல்லி அவனது நெற்றியில் தன் விரலால் மெதுவாக தட்டினாள். அசோக் லேசாக சிரித்து கொண்டே, நான் எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தா என்ன ஏஞ்சல், உங்ககிட்ட தோற்று போகிற சாதாரண ஆம்பளை தானே. இப்படி பக்கத்தில் வந்து மூச்சு காற்று படுற அளவுக்கு நின்னீங்கன்னா அப்புறம் நான் நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் என்று தன் உண்மையான காதலை அவளது விழிகளுக்குள் உற்று பார்த்தபடி சொன்னான் அவன்.
ஏஞ்சலின் முகத்தில் இருந்த குறும்பு மறைந்து ஒரு மென்மையான காதல் அவளுக்குள்ளும் பரவியது. நீ என்கிட்ட நல்லவனாக இருக்கணும்னு யார் கேட்டா அசோக்? எனக்கு என் மேலே முழு உரிமை எடுக்கிற என்னோட ஆளாக இருந்தால் மட்டும் போதும் என்று கூறி அவனது சட்டையை பற்றி கொண்டு இன்னும் சற்று நெருக்கமாக அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். ஒரு பக்கம் பிரதாப்பும் கங்காவும் ஒன்று சேரும் நாடகம் நடக்க, மறுபக்கம் இவர்களின் காதல் மௌனமாக அரும்பிக் கொண்டிருந்தது. அசோக்கின் தலையை தன் மென்மையான விரல்களால் வருடியபடி ஏஞ்சல் கட்டிலில் சாய்ந்திருந்தாள். அசோக்கோ அவள் அருகே நிம்மதியாக தலை சாய்த்து படுத்துக்கொண்டு அவளது முகத்தை நிமிர்ந்து பார்த்தான். ஏஞ்சல், எனக்கு எப்போ உன் மேலே காதல் வந்ததுன்னு நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் உனக்கு எப்போ என் மேலே காதல் வந்துச்சு அதை மட்டும் நீ இன்னும் சொல்லவே இல்லையே, சொல்லேன் என்று கேட்டான். ஏஞ்சலோ அவனது தலைமுடியை மெதுவாக கோதிவிட்டபடி புன்னகைத்தாள். அசோக், காதல் வர்றதுக்கு தனியாக எந்த நேரமும் கிடையாது, எந்த காரணமும் கிடையாது. இப்போதான் காதலிக்கணும், இப்படி தான் காதலிக்கணும்னு அது முன்னாடியே சொல்லிக்கிட்டு வர்றதும் கிடையாது. நம்மளோட மனசு அமைதியாக ஏற்றுக்கிட்டுன்னா அவர் சிரிக்கும்போது நாமளும் சிரிக்கணும்னு தோணும். அவர் கஷ்டப்படும் போது நம்ம மனசும் வலிக்கும். அவர் சந்தோஷமாக இருந்தால் அதில் நாமளும் சந்தோஷப்படுவோம். இதுக்கெல்லாம் காரணம் தேட ஆரம்பித்தா அது காதலே இல்லை. அவள் ஒரு நொடி நிறுத்தி அவனது கண்களை நேராக பார்த்தாள். எனக்கு எப்போ எப்படின்னு சரியாக தெரியல அசோக். ஆனால் உங்களை பார்த்த முதல் நாளில் இருந்தே உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தது. உங்களை பார்த்தா என்னோடய மனசு அமைதியாகிடுச்சு. இந்த மனுஷன் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டார்னு உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. காதல் அது வெறும் ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறதுல இல்லை, நமக்காக இன்னொருத்தரோட இதயம் துடிக்கிறத உணர்றதில் இருக்குது. அந்த துடிப்பை நான் உங்ககிட்ட பார்த்தேன். அதனால தான் என்னோடய மனசு உங்ககிட்ட தோற்று போச்சு. அசோக் அமைதியாக அவளது முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஏஞ்சல் மீண்டும் பேச ஆரம்பித்தாள். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் ஆஃபீஸில் டாய்லெட் கழுவ வந்த சாதாரண பொண்ணு. நீங்கள் பெரிய முதலாளி. ஆனால் அந்த நிமிஷத்தில் உங்கள் அந்தஸ்தையோ பணத்தையோ பெருமையையோ யோசிக்காமல் என்னை அப்படியே தூக்கிட்டு ஓடுனீங்க. என் கால் கையெல்லாம் தேய்ச்சி எனக்கு மயக்கம் தெளிய வைக்க போராடினீங்க. அப்போவே என்னோடய மனசுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க. மெல்லிய பெருமூச்சை விட்டவளோ இன்னும் தொடர்ந்தாள். அடுத்த நாளே நான் வைஷ்ணவி மேடம் கிட்ட போய், மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அசோக் சார் தப்பான ஆள் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவங்க யார்? சட்டத்தையே ஆதாரத்தோடு பேசுகிற பெரிய கிரிமினல் லாயர். நான் சொன்னதுக்காக மட்டும் அவங்க எப்படி நம்புவாங்க? அப்போ தான் முடிவு பண்ணினேன். உலகமே உங்களை தப்பானவன்னு நினச்சாலும் பரவாயில்லை, நான் உங்களை நிரபராதின்னு ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். அதுக்கு அப்புறம்தான் என்னோட காதலை உங்ககிட்ட சொல்லணும்னு. அவள் அவனது நெற்றியை மெதுவாக வருடியபடி, அதனால தான் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்தேன் அசோக். காதலிக்கிறதுக்கு தைரியம் மட்டும் போதாது, காதலிக்கிற மனுஷனை காப்பாற்றுற தைரியமும் இருக்கணும். அந்த தைரியத்துக்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்று மெதுவாக சொல்லிவிட்டு மீண்டும் அவனது தலைமுடியை அன்போடு கோதிவிட்டாள் அவள். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் அசோக்கின் இதயத்திற்குள் இன்னும் ஆழமாக இறங்கியது. இதுவரை தன்னை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்த அவனுக்கு அந்த நொடியில் உலகமே தன் பக்கம் நின்றுவிட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. ஏஞ்சலோ திடீரென்று இன்னும் அமைதியாகிவிட்டாள். சில நொடிகள் அவனது முகத்தை பார்க்கவே முடியாமல் தலை குனிந்து கொண்டிருந்தாள். பிறகு மெதுவாக அவனது கரத்தை தன் இரு கரங்களுக்குள்ளும் ஏந்தி கொண்டாள். அசோக், இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும் என்று தயக்கத்துடன் பேச ஆரம்பித்தாள். அவனோ எதுவும் புரியாமல் அவளை பார்த்தான். நீங்கள் ஆஃபீஸில் பண்ண ஒவ்வொரு வேலையையும், உங்களை பற்றின ஒவ்வொரு தகவலையும் வைஷ்ணவி மேடம் கிட்ட கொடுத்தது நான் தான். அதை நான் உங்களுக்கு பண்ணுற துரோகம்னு நினச்சி பண்ணலை. அது என்னோட கடமை. ஒரு பக்கம் நான் உங்களை காதலிச்சேன், இன்னொரு பக்கம் உண்மையை தேடுற ஒரு பொண்ணுக்கு உதவி செய்யணும்னு தோணுச்சு. காதலுக்காக என்னோட கடமையை என்னால் விட்டு கொடுக்க முடியலை. அதே மாதிரி கடமைக்காக என்னோட காதலையும் மறைக்க முடியலை. அவளது கண்கள் மெதுவாக கலங்கின.
ஒவ்வொரு தடவையும் உங்களை பற்றின தகவலை கொடுக்கும்போது என்னோட மனசே என்னை கேள்வி கேட்கும், இது சரியான்னு. ஆனால் ஒரு நாள் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கப்படுவீங்கன்னு நம்பிக்கை இருந்தனால தான் நான் அந்த முடிவை எடுத்தேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கடைசி வார்த்தையை சொல்லும்போது அவளது குரல் உடைந்தது. என்னைய மன்னிச்சிடுங்க அசோக் என்று கண்கள் நிறைய கண்ணீரோடு சொன்னாள். அசோகோ ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. மெல்ல அவளது கன்னத்தில் வழிந்த கண்ணீரை துடைத்தவன் அடுத்த நொடியே அவளை தன்னோடு இறுக்கமாக அணைத்து கொண்டான். மறுநாள் அதிகாலை வீட்டின் பின்புறம் பனித்துளிகள் இன்னும் காயாமல் புல்நுனிகளில் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த அமைதியை கலைக்காமல் தனது அறையிலிருந்து வெளியே வந்த அசோக் வழக்கம் போல வீட்டை ஒரு முறை சுற்றி பார்த்தான். அந்த நேரத்தில் ஹாலில் இருந்த விஷ்ணு அவனை கவனித்துவிட்டு எந்த அவசரமும் இல்லாதவன் போல எழுந்தான். ஆனால் சில அடிகள் நடந்ததும் யாருக்கும் தெரியாமல் மெதுவாக வீட்டின் பின்புறம் தனியாக கட்டப்பட்டிருந்த குளியலறையை நோக்கி நடந்தான். அவன் நடையில் ஒருவித பதற்றமும் சுற்றி சுற்றி பார்ப்பதில் ஒருவித ரகசியமும் இருந்தது. அதை பார்த்த அசோக்கின் புருவம் லேசாக சுருங்கியது. இவன் இங்கே என்ன செய்கிறான் என்ற சந்தேகம் தோன்றியது. சத்தம் போடாமல் அவனும் அவன் பின்னாலேயே சென்றான். குளியலறை வாசலருகே வந்த விஷ்ணு கதவின் ஓரத்தில் இருந்த சிறு இடைவெளி வழியாக உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்தான். உள்ளே தண்ணீர் விடும் சத்தம் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தது. அப்போது அங்கே பின்னால் வந்த அசோக், டேய் என்று கேட்க அந்த குரலில் விஷ்ணு திடுக்கிட்டு பின்னால் திரும்பினான். அசோக் அவனை நேராக பார்த்து கொண்டிருந்தான். டே விஷ்ணு, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க, அதுவும் இந்த நேரத்தில் என்று கேட்டான் அவன். விஷ்ணுவோ ஒரு நொடி தயங்கினான். பிறகு வெட்கப்பட்டவன் போல சிரித்துக்கொண்டு, அது அது கங்கா உள்ள குளிக்க போயிருக்கா, அதான் என்று மெதுவாக சொன்னான். அந்த பதிலை கேட்ட அசோக்கின் முகம் உடனேயே மாறியது. என்ன சொல்கிற என்று அவன் குரல் கடுமையானது. என்ன இருந்தாலும் நான் கட்டிக்க போகிற பொண்ணு தானே, அதான் என்று விஷ்ணு அலட்சியமாக சொல்லிவிட்டு மீண்டும் கதவின் இடைவெளி நோக்கி திரும்பினான். அடுத்த நொடியே அசோக் வேகமாக அவனது தோளை பிடித்து பின்னால் இழுத்தான். டேய் விஷ்ணு, உனக்கு அறிவு இருக்காடா? ஒரு பொண்ணு குளிக்கிறப்போ இப்படியா ஒளிஞ்சு நின்று பார்ப்பாங்க என்று கோபமாகவே கேட்டான். விஷ்ணுவும் உடனேயே எரிச்சலடைந்தான். டே அசோக், நான் பார்க்குறதுல உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் நாளைக்கு அவன் என் பொண்டாட்டி தானே, வெளியில் இருந்து மட்டும் ஏன் பார்க்கணும்? வேணும்னா நான் உள்ளே போய் கூட பார்ப்பேன் என்று பதில் கொடுத்தான் விஷ்ணு. வாயை மூடுடா என்று அசோக் கத்தினான். இப்படியெல்லாம் பேசுகிறதே தப்பு. தப்பா? ஏன் வருங்கால மனைவியை பார்க்குறதுல என்ன தப்பு? நீ எதுக்கு இவ்வளோ பதற என்று விஷ்ணு எதிர்த்து கேட்டான். அசோக்கு அவனை விலக்க முயன்றான். ஆனால் விஷ்ணுவோ அசோக்கை தள்ளிவிட்டு மீண்டும் கதவை நோக்கி நகர்ந்தான். அவனை சட்டையை பிடித்து இழுத்த அசோக், நீ பார்க்கக்கூடாதுடா, பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது என்று பல்லை கடித்தான். விஷ்ணு அவனை நேராக பார்த்தான். ஏன் பார்க்கக்கூடாது? அசோக்கோ பதிலொன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக நின்றான். என்னடா அசோக், உனக்கு என்னாச்சு? என்னவோ உன் கூட பிறந்த தங்கச்சியை நான் பார்க்க வந்த மாதிரி இப்படி தடுக்கிற என்று விஷ்ணு அலட்சியமாக சிரித்தபடி கேட்டான். அந்த ஒரு வார்த்தை அசோக்கின் பொறுமையை முற்றிலுமாக உடைத்தது. ஆமாடா ஆமாம், அவ என் கூட பிறந்த தங்கச்சி தான்டா, அவ என் தங்கச்சிடா என்று அவன் கத்தினான். அசோக்கின் அந்த குரல் மொத்த வீட்டையுமே அதிர வைத்தது. வீட்டிற்குள் இருந்த அனைவருமே சத்தம் கேட்டு அவசரமாக வெளியே வந்தார்கள். முதலில் வைஷ்ணவி, அவளைத் தொடர்ந்து கங்கா, ஏஞ்சல், பிரதாப் என ஒவ்வொருவராக பின்புறம் ஓடி வந்தார்கள். கங்கா இங்கே வெளியே நின்றிருப்பதை பார்த்த அசோக் ஒரு நொடி அப்படியே உறைந்து போனான். அவன் மெதுவாக குளியலறையை நோக்கி திரும்பி பார்த்தான். விஷ்ணுவோ எந்த வார்த்தையும் பேசாமல் உதட்டோரம் மெல்லிய புன்னகையை படரவிட்டபடி மெதுவாக கதவின் தாழ்பாழை திறந்தான். கதவு மெதுவாக திறந்தது. ஆனால் உள்ளே யாருமே இல்லை. ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருந்த சிறிய டேப் ரெக்கார்டர் மட்டும் தொடர்ந்து தண்ணீர் விடும் சத்தத்தை ஒலிக்க செய்து கொண்டே இருந்தது. அந்த நொடியில்தான் அங்கு நின்றிருந்த அனைவருக்கும் என்ன நடந்தது என்பது புரிய ஆரம்பித்தது. அசோகோ அந்த டேப் ரெக்கார்டரை வெறித்து பார்த்தபடி அப்படியே அசையாமல் நின்றான்.
விஷ்ணுவோ தனது கைகளை தட்டியபடியே வெற்றி புன்னகையுடன் சிரித்தான். என்ன அசோக், தெரியும்டா, கங்கா உன்னோட தங்கச்சின்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதான் உன் வாயாலேயே உண்மையை வர வைக்க இந்த சின்ன பிளான் போட்டேன். பாத்தியா, நான் நினச்ச மாதிரியே என்னோட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு என்று குறும்பாக சொல்லிவிட்டு சிரித்தபடியே புருவத்தை உயர்த்தினான். அந்த ஒரு நொடி அசோக்கின் முகத்தில் இருந்த கோபம், அதிர்ச்சி, வருத்தம், ஏமாற்றம் என எல்லா உணர்வுகளும் ஒன்றாக மாறி மாறி தோன்றி மறைந்தன. இத்தனை நாட்களாக காத்து வைத்திருந்த ரகசியம் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நொடியில் தன் வாயாலேயே வெளிவந்து விட்டதை உணர்ந்தவன் தன்னையே மனதிற்குள் வெறுத்து கொண்டான். ஒரு கணம் கண்களை மூடி ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டவனோ மீண்டும் கண்களை திறந்தபோது அங்கே நின்றிருந்த அனைவரின் பார்வையும் தன் மீது இருப்பதை உணர்ந்து தலை குனிந்து நின்றான். அந்த விடியற்காலை வேளையில் அங்கே ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. சில நொடிகளுக்கு முன்பு வரை வாக்குவாதத்தால் நிரம்பியிருந்த அந்த இடத்தில் இப்போது யாராலும் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. கங்காவோ குழப்பத்துடன் அசோக்கை பார்த்தாள். ஏஞ்சலின் முகத்தில் பயமும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தது. பிரதாப்போ அமைதியாக அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான். சிவராமன் மட்டும் இன்னும் அசோக்கை வெறித்து பார்த்தபடி அவனது முகத்தில் ஏதோ ஒரு பழைய நினைவுகளை தேடிக்கொண்டிருந்தார். அந்த அமைதியை உடைத்தது விஷ்ணுவின் குரல்தான். சரி அசோக், இப்போ உண்மையை சொல்லு. எதுக்குடா நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியாத மாதிரி நாடகம் ஆடிக்கிட்டு என் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்க? யார் நீங்கள்? என்ன விஷயத்தை மறைக்க நினைக்கிறீங்க என்று விஷ்ணு நேராக அசோக்கின் கண்களை பார்த்து கேட்டான். அந்த கேள்வியில் கோபம் இருந்தது. ஆனால் அதைவிட அதிகமாக தன் நண்பன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்ற ஏமாற்றம் இருந்தது. இத்தனை நாட்களாக நண்பனாக பழகியவன் ஏன் இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்தான் என்ற வேதனை அவனது குரலில் அப்பட்டமாக வெளிப்பட்டது. அசோக்கோ உதடுகளை திறந்து ஏதோ சொல்ல முயன்றான். ஆனால் எந்த வார்த்தையும் வெளியே வரவில்லை. அவனுக்கே எங்கிருந்து ஆரம்பிப்பது, என்ன சொல்லுவது என்று எதுவும் புரியவில்லை. அப்போது மெதுவாக வைஷ்ணவி ஒரு அடி முன்னால் வந்து நின்றாள். அவளது முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்ததும் அங்கே நின்றிருந்த அனைவரின் பார்வையும் இப்போது அவள் மீது திரும்பியது. மெதுவாக அடியெடுத்து வைத்து முன்னால் நகர்ந்த வைஷ்ணவியோ விஷ்ணுவின் முகத்தை பார்த்தாள். அந்த முகத்தில் தெரிந்த குழப்பம், ஏக்கம், பதட்டம் என அனைத்தையும் அவள் தெளிவாக உணர்ந்தாள். மெதுவாக ஒரு பெருமூச்சை விட்டுவிட்டு, அதை நான் சொல்கிறேன் விஷ்ணு என்று அமைதியான குரலில் கூறினாள். அவளது குரலில் இருந்த உறுதி இன்னும் சில நொடிகளில் மிகப்பெரிய உண்மை ஒன்று வெளிவரப்போகிறது என்பதை அங்கே இருந்த அனைவருக்கும் தெளிவாக உணர்த்தியது. வைஷ்ணவி விஷ்ணுவின் விழிகளை நேருக்கு நேர் பார்த்தாள். அவனது கண்களை விட்டு அவள் பார்வையை நீக்கவில்லை. விஷ்ணு, நீ உன்னோட வாழ்க்கையில் யாரை பார்க்கணுன்னு இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்குதியோ, எத்தனை நாள் உன்னோட அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நினச்சி ராத்திரி முழுக்க தூங்காமல் இருந்தியோ, உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு மனசுக்குள்ள 1000 தடவை கேள்வி கேட்டு கேட்டு இத்தனை நாள் நீ யாரை தேடிட்டு இருந்தியோ, கடவுள்கிட்ட கூட ஒரே ஒரு நாள் அவங்கள மறுபடியும் பார்க்கணுன்னு யாருக்காக வேண்டிக்கிட்டியோ, அந்த காத்திருப்புக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வந்திருக்கு என்றாள் அவள். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக விஷ்ணுவின் இதயத்தில் விழுந்தன. அவனது மூச்சு மெதுவாக வேகம் எடுத்தது. இதயம் காரணமே இல்லாமல் படபடக்க ஆரம்பித்தது. அவள் மெதுவாக தனது கரத்தை அசோக்கை நோக்கி நீட்டினாள். இந்த அசோக் என்று சொல்லிவிட்டு பிறகு தனது பார்வையை கங்காவின் பக்கம் திருப்பினாள். இந்த கங்கா, இவங்க 2 பேரும் என்று கூறியவள் ஒரு நொடி கண்களை மூடி மீண்டும் விஷ்ணுவை பார்த்தாள். அந்த நொடி அங்கே இருந்த யாராலும் மூச்சு கூட விட முடியவில்லை. காலமே நின்றுவிட்டது போல அனைவரும் அவளது அடுத்த வார்த்தைக்காக காத்திருந்தனர். அவளது உதடுகள் மெதுவாக அசைந்தன. இவங்க 2 பேரும் தான் நீ இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்த கதிரும் காயத்ரியும் என்று சொல்லி முடித்தாள் அவள். அந்த ஒரு வாக்கியம் இடியாக அங்கே விழுந்தது. விஷ்ணுவின் உடல் முழுவதும் மின்னல் பாய்ந்தது போல ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அவனது விழிகள் நம்ப முடியாத அதிர்ச்சியில் விரிந்தன. அவன் பார்வையோ அசோக்கிடமிருந்து கங்காவிடமும் கங்காவிடமிருந்து மீண்டும் அசோக்கிடமும் மாறி மாறி ஓடியது. அவனது உதடுகள் நடுங்கின. இது உண்மையா என்று கேட்க வேண்டும் என மனம் துடித்தது. ஆனால் அவனது குரல் மட்டும் தொண்டையை தாண்டி வெளியே வர மறுத்தது.
அந்த ஒரு நொடியில் விஷ்ணுவின் வாழ்க்கையில் இழந்து போன பல வருடங்கள் அவனது கண்முன்னே மின்னல் வேகத்தில் ஓடின. சிறு வயதில் கதிருடன் விளையாடிய நாட்கள், காயத்ரியின் எச்சில் ஒழுகும் குழந்தை சிரிப்பு, திடீரென்று அவர்கள் காணாமல் போன நாள், அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் அவர்களை தேடி அறிந்த ஏக்கம், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்தில் அவனது மனதை புரட்டி போட்டது. மூச்சு விட மறந்தவன் போல அசோகையும் கங்காவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே சிலையாக நின்றுவிட்டான் விஷ்ணு. விஷ்ணுவின் கண்களில் மெதுவாக திரண்ட கண்ணீர், அந்த ஒரு உண்மை அவனது இதயத்தை எவ்வளவு ஆழமாக தாக்கியிருக்கிறது என்பதற்கான அமைதியான சாட்சியாக அங்கே இருந்தது. விஷ்ணுவின் கைகள் இன்னும் நடுங்கிக் கொண்டேதான் இருந்தன. அவன் மெதுவாக வைஷ்ணவி கொடுத்த மொபைலை வாங்கி பார்த்தான். அசோக்கை பார்த்தான், மீண்டும் கங்காவை பார்த்தான், மீண்டும் ஆதாரங்களை பார்த்தான். அவனது மனமோ எதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இந்த திடீர் அதிர்ச்சியில் யாரிடமும் பேசாமல் நின்றவன் பிறகு மெதுவாக வைஷ்ணவியை நோக்கி திரும்பினான். அவனது கண்களில் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் புரியாத குழப்பமும் ஒன்றாக கலந்திருந்தன. வைஷ்ணவி, இது 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 எப்படி? நான் எத்தனை வருஷமாக இவங்கள தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட என்ன பணம் இல்லையா, அதிகாரம் இல்லையா, அறிவு இல்லையா, இல்லை என்னோட ஒரு வார்த்தைக்கு கட்டுப்பட ஆட்கள் இல்லையா? என் கீழே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க தெரியுமா? போலீஸ், ப்ரைவேட் டிடெக்டிவ், பழைய ரெக்கார்ட்ஸ் எதையுமே நான் விடலை. எவ்வளோ பேரை வச்சு தேடினேன் தெரியுமா? ஆனால் ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. ஆனால் ஒன்றில் மட்டும் எப்படி முடிஞ்சுது? எப்படி இந்த உண்மையை கண்டுபிடிச்ச என்று தடுமாறிய குரலில் கேட்டான். ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனது பல வருட ஏக்கமும் தோல்வியும் வெளிப்பட்டது. வைஷ்ணவியோ அவனை சில நொடிகள் அமைதியாக பார்த்தாள். பிறகு மெதுவாக இதழோரம் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது. இந்த உண்மையை நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன் விஷ்ணு. ஆமாம், இவங்க யாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை நிரூபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சந்தேகம் மட்டும் இருந்தால் போதாது, ஆதாரம் வேணும். நாளைக்கு யாருமே மறக்க முடியாத அளவுக்கு உறுதியான ஆதாரம் வேணும். அந்த ஆதாரங்களெல்லாம் ஒன்றொன்னா சேர்க்கத்தான் எனக்கு இவ்வளவு நாள் ஆகிடுச்சு. நேற்று ராத்திரி தான் கடைசி ஆதாரமும் என்னோட கைக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்லணும்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன் என்று அமைதியாக சொன்னாள். அனைத்து உண்மைகளையும் கேட்ட விஷ்ணுவோ சுட்டெரிக்கும் பார்வையோடு அசோக்கை நெருங்கினான்.